ஏலியனாய்டு ரிட்டர்ன் டு த ஃபியூச்சர் என்ற சவுத் கொரியன் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் படத்தோட விமர்சனத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 2022 வருஷத்துல வெளியான ஏலியனாய்டு படத்தோட தொடர்ச்சி தான் இந்த படத்தோட கதை. மனிதர்களோட மூளைக்குள்ள ஏலியன் கைதிகளை அடைச்சு வச்சு அதை பாதுகாத்துட்டு வருது 2 ரோபோட்ஸ். இப்படி அடைக்கப்பட்ட சக்தி வாய்ந்த கண்ட்ரோலர் ஏலியனை விடுவிக்க வேற்று கிரகத்துல இருந்து வர்ற ஏலியன் ஷிப் மொத்தமா பூமி அடிக்க நினைக்கும் போது ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையில ரோபோட் வளர்த்துக்கிட்டு இருக்க ஹீரோயினும் ஏலியனும் சேர்ந்து டைம் டிராவல் பண்ணி 600 வருஷம் பின்னோக்கி போயிடுறாங்க. பூமியை காப்பாத்த ரோபோட்ஸ் வச்சிருந்த சக்தி வாய்ந்த கத்தியும் தொலைஞ்சு போயிடுது. பலரும் கைப்பற்ற நினைக்கிற இந்த கத்திய ஹீரோயின் கண்டுபிடிச்சு பூமியை காப்பாத்தினாலா இல்லையா என்பதுதான் மொத்த கதை. சயின்ஸ் ஃபிக்ஷன் கதைக்குள்ள ஒரு ஃபேண்டசி கதையை இணைச்சு அழகா படமாக்கி இருக்காங்க. குறிப்பா ஃபர்ஸ்ட் பார்ட் படம் பார்த்திருந்தாதான் இந்த படத்தோட கதை புரியும். அங்கங்க வர்ற காமெடி காட்சிகளும் படத்தை போர் அடிக்காம கொண்டு போக ரொம்பவே உதவி செஞ்சிருக்கு. கிளைமேக்ஸ் சண்டை காட்சி சூப்பரா இருந்தது. அடல்ட் கண்டென்ட் காட்சிகள் எதுவும் இந்த படத்துல இல்ல. எனக்கும் இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நம்புறேன். மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.